நெக்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் பார்க்க போகிறோம். அது முன்னாடி ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷன் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2வதா டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த உடனே என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பகவான் நித்யானந்த பரமசிவம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பரமசிவங்கிற கீழே வரணும்னா நீங்கள் அதில் இப்படி கீழே கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் எப்படி வாட்ஸ்அப்லலாம் எப்படி நீங்கள் ஒரு வார்த்தையை மேலே கீழே கொண்டு வரீங்களோ அது மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இப்போ நித்யானந்த பரமசிவம் ஓகே கொடுத்துட்டு பண்ணிவிட்டு கீழே டிக் பட்டன் இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இதை நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிசைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அந்த ரோலே எடிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், 2வதாக ஒரு ரவுண்டில் கலராக இருக்கும், அதை ஓகே கொடுத்துட்டு இந்த வீடியோவுக்கு பாட்டமில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரு பாக்ஸில் ஒரு ரெட் கலர் ஒரு கிராஸாக கோடு போட்டிருக்கும், அதுக்கு போல் வெறும் ஒயிட் இருக்கும். எல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துட்டு என்ன டிசைன் வேணுமோ அதை பார்த்துக்கலாம். இந்த ஒயிட் அண்ட் பிளாக்கு, வெறும் எல்லோ மட்டும், எல்லோ அப்புறம் வந்து பிளாக்கு, ரெட்டு அண்டு ஒயிட்டு, இப்படி எல்லா ஆப்ஷனும் இருக்கும். எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பில் இருக்கிறது. நீங்களும் புதுசாகவும் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க பாக்ஸில். அந்த கலரை ஓகே கொடுக்க மாறும். இப்போ நீங்கள் டைப் பண்ண அந்த எழுத்து ஒயிட் கலர் இருக்கணும்னா ஒயிட் கலரை கொடுத்துக்கலாம், இல்லை பிளாக் கலர் இருக்கணும் பிளாக் கலரை கொடுத்துக்கலாம், ரெட்டில் இருக்கணும் ரெட் கலரை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்டில் உள்ள கலரையும் மாற்றிக்கலாம். இப்போ பேக்ரவுண்டில் எல்லோ இருக்குது, அதையுமே மாற்றிக்கலாம். அதுக்கு நீங்கள் 1 2 3 4 5 5வதில் லேபிள்னு இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்ன பாக்ஸ் வேணுமோ அந்த பாக்ஸை ஓகே கொடுத்துக்கலாம். என்ன டிசைனில் வேணுமோ, இப்போ எனக்கு இப்போ இந்த டிசைனில் வேணும்னு வச்சுருக்கேன். அப்போ அந்த டிசைனை ஓகே கொடுத்துட்டு கலரை மாற்றிக்கலாம். ஒயிட் கலராகவோ ரெட் கலராகவோ இல்லை எல்லோவாகவோ மாற்றிக்கலாம். எந்த பாக்ஸ் வேணுங்க கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸு இந்த பாக்ஸுக்கு எனக்கு நல்லா இருக்குன்னா இதை மாற்றிக்கிட்டு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு இந்த கலர் நல்லா இருக்குன்னா நீங்கள் எப்போது மாதிரி அந்த டிக் கலரில் உள்ள பட்டனை அமுக்குனிங்கன்னா வந்துக்கும். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், பெருசாவோ சிறுசாவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம், கையால் சின்னமாக இந்த ஓரமாக வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இந்த ஓரத்தில் கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரீல்ஸ் எடிட் பண்ணாலும் இன்ஸ்டாகிராமுக்கு எடிட் பண்ணாலும் நார்மல் வீடியோ எடிட் பண்ணாலும் பேசிக் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் அந்த சைஸ் வைக்கிறப்ப மட்டும் மாற்றணுமே ஒழிய மற்றபடி டெக்ஸ்ட் பண்ணுறது இது மாதிரி டிசைன் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதில் நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபாண்ட்டை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், திருப்பி எடிட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஏன்னு இருக்குது பாருங்கள், அதை ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட்டு எந்த ஃபாண்ட் வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் அப்படியே காமிக்கும். எது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்காங்க. எனக்கு நான் வந்து இந்த ஃபாண்ட்டு ஓகேன்னு நினைக்கிறேன்னா அதை ஓகே கொடுத்துட்டு நீங்கள் நம்ம டிக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம எழுதின இந்த டெக்ஸ்ட்டு வந்து எண்டு வரையும் போகணும்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டோட இந்த சிம்பிள் இருக்கும், இதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ எண்டுன்னு காமிக்கும். வீடியோ எண்டுன்னு ஓகே கொடுத்தா தான் வீடியோ எண்டு வரையும் போகும். இல்லை நீங்கள் வந்து இப்படியே வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். ஒரு ஒரு 3 செகண்டுக்கு தான் அதுவாக இருக்கும். ஃபுல்லாக வேணும்னா இதை ஓகே கொடுத்துட்டு இதில் ஒரு மார்க் வரும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டு கிளிக் பண்ணிட்டுன்னு வரும். வீடியோ எண்டுக்கு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ எண்டு வரையும் இந்த டெக்ஸ்ட்டு போயிடும். அது மாதிரி முன்னாடி ஒரு 3 செகண்ட் இல்லைன்னா நீங்கள்
கிளிக் பண்ணி முன்னாடி வீடியோ பிகினிங் அப்படின்னு ஓகே கொடுத்தீங்கன்னா வீடியோ பிகினிங்லேருந்து வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை ஓகே கொடுத்துட்டு எடிட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் 1 2 3 4 4வது ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து பெருசாக சிறுசாக மாற்றிக்கலாம். அது கையிலே முதல்ல மாற்றிக்கலாம் சொல்லிட்டேன். அது மாதிரி இருந்தால் பாருங்கள், நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேப்புக்கு வார்த்தைகளே நம்ம பிரிச்சுக்கலாம் தான். இது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி கீழே உள்ள ஆப்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்களாக ஒவ்வொன்றா டச் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். பேசிக் மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன், மற்றது எல்லாமே நீங்களாக பார்த்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் டிக் பண்ணதை ஓகே கொடுத்துட்டு திருப்பி அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே வரலாம். அடுத்து எஃபெக்ட்டுன்னு இருக்குது. இந்த எஃபெக்ட்டில் வந்து நீங்கள் வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு என்ன எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவும் டார்க்காகவும் ரொம்பவும் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும்லாம் கொடுக்க வேணாம். மோஸ்ட்லி இதை எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு வீடியோ பண்ண போகிறேன் அதுக்கு எஃபெக்ட் பண்ணால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நார்மல் வீடியோவுக்கு சச்சங்கத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரிஜினல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது அபிஷேக வீடியோ, அன்னதான வீடியோவுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதும் இருக்குது. அது இல்லாமல் பேமெண்ட் பண்ணி பண்ணுறதும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக உள்ளதே நிறையா இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணும்போது தெரியும், இந்த பாருங்கள் இன்ஷாட் ப்ரோன்னு இருக்குது. இப்படி உள்ளது எல்லாமே பணம் கட்டி பண்ணுறது. ஆனால் மற்றபடி ஃப்ரீயாகவே நிறையா இருக்குது. இந்த பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரீ தான். இந்த பாருங்கள் கோல்டு, கிரேப்பு, வின்டேஜ். இந்த வின்டேஜுங்கிற ஆப்ஷன் நிறையா இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சூப்பராக இருக்கும். நான் நிறைய வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். வின்டேஜுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி எஃபெக்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அதை எஃபெக்ட் எப்படி மாற்றுறது, அதாவது கலர்ஸ் எப்படி மாற்றுறது. ஏன்னா எஃபெக்டில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ கலர்ஸ் எப்படி மாற்றுறதுங்கிறத திருப்பி சொல்கிறேன். வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் அப்படிங்கிறத ஆப்ஷனை ஓகே கொடுங்க. கொடுத்த உடனே கீழே அந்த வீடியோ இருக்கும் பாட்டத்தில், அந்த வீடியோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா எடிட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரிஜினல் கலர் தான் வேணும்னா ஒரிஜினல் அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா ஒரிஜினல் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வின்டேஜ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டிக் பட்டனை ஓகே கொடுத்துட்டு வரப்போகிறேன். அடுத்து எஃபெக்டில் இன்னொரு டைப்பும் இருக்குது. இது கலர் மாற்றுறது. இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வீடியோ முதல்ல கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் எஃபெக்ட்னு பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்டார் போட்டு அதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஜூம் ஆகி வரும் பாருங்கள், இது ஷேக் ஆகும், ரொட்டேட் ஆகும். இந்த ஆப்ஷன் இதில் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ அது அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது மாதிரி ஆப்ஷன்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ், ஏதாவது ஒரு வீடியோஸ், அதாவது அன்னதான வீடியோ இல்லை அபிஷேக வீடியோ இது மாதிரி பண்ண போகிறேன், ஒரு நல்ல பாட்டுக்கு இது மாதிரி ஒரு வைப்ரேஷன் வரணும், இது மாதிரி எஃபெக்ட் வரணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வீடியோக்கெலாம் யூஸ் பண்ணாதீங்க. சாமிஜி பேசிக்கிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஆடிக்கிட்டுலாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இது மாதிரி முன்னாடி பின்னாடி போகுது பாருங்கள். இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்குங்கிறத ஓகே கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வந்துடுவீங்க. இப்போ எஃபெக்ட்லேயே 2 இருக்குது. ஒன்று என்னென்னா ஓகே கொடுத்துட்டு எடிட்டில் போயிட்டு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. ரெண்டாவது அந்த எஃபெக்ட் ரெண்டாவது அந்த எஃபெக்ட்ங்கிற ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வைப்ரேட் ஆகிறதோ இல்லை ரொட்டேட் ஆகிறதோ அதை கிளிக் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நான் ஒரிஜினலே கொடுத்துட்டு கிளிக் பண்ணிடுறேன். இதில் நீங்கள் எதை வேணாலும் மாற்றிக்கலாம். எஃபெக்ட் பண்ணாமலே நீங்கள் வீடியோ போடலாம். எஃபெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
அது ஏதாவது நீங்கள் கொஞ்சம் சினிமேட்டிக் மூடில் வந்து சாமிஜி ஃபோட்டோ வச்சு சாங் பண்ண போகிறேன், இல்லை அன்னதான வீடியோஸை வச்சு சாங்ஸ் பண்ண போகிறேன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எஃபெக்ட் முடிச்சுட்டு ஃபில்டருங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஃபில்டருங்கிற ஆப்ஷன்லேயும் இது தான் வரும். நீங்கள் ஃபில்டருங்கிற ஆப்ஷனை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ தேவையில்ல அது. அடுத்து பிப்புங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். காரணம் என்னென்னா, இப்போ இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது, சைடில் இப்போ நம்ம அன்னதானத்துக்கான அந்த ஸ்கேன் பண்ணுற அந்த கோடையோ இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோவையோ ஆட் பண்ணோம்னா இந்த ஆப்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எனக்கு இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு ஃபோட்டோவை சேர்க்கணும், இல்லை அந்த யூஆர்எல் அந்த ஸ்கேன் பண்ணுற கோடை சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். பிப்புங்கிற ஆப்ஷன் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இப்போ இதில் வீடியோ, ஃபோட்டோஸ், ஆளுங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும். இப்போ ஃபோட்டோஸுங்கிறத ஓகே கொடுத்துட்டு இப்போ எனக்கு இதுதான் இப்போ எனக்கு இதை சேர்க்க இதுதான் யூஆர் கோடுனா இந்த கியூஆர் கோடை நீங்கள் மூவ் பண்ணி எந்த இடத்துல வைக்கணுமோ, சின்னமாக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம், எந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்கணுமோ அந்த இடத்துல இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை மேலே வச்சுக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா லோகோ இருக்கும், ஃபஸ்ட்டு சான்ஸ்னு. இது மாதிரி லோகோவையும் நீங்கள் இப்படி தான் வைக்கணும், பிப்பை யூஸ் பண்ணி தான் வைக்கணும். பெருசாவோ சின்னமாவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ஃபோட்டோஸை. இந்த ஓரமாக வச்சுக்கலாம், இந்த ஓரமாக வச்சுக்கலாம், அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த பிப்பில் ஃபோட்டோஸ் மட்டும் கிடையாது, வீடியோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோ அப்படிங்கிறதுக்குள்ளே போய் இப்போ நீங்கள் எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கொண்டு வந்துட்டு இதை இங்கே வச்சுட்டு இவங்க பேச அது சம்மந்தமான வீடியோவை நீங்கள் இங்கே வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ சாமிஜி வந்து ஒரு கோயிலை பற்றி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோயிலோட வீடியோவை நீங்கள் இது மாதிரி பிப் மூலமாக கொண்டு வந்து சைடில் அதில் வச்சலாம். சாமிஜி இங்கே முன்னாடி பேச சைடில் அந்த வீடியோவோட விஷுவலையும் நீங்கள் காமிக்கலாம். எக்ஸ்ட்ரா என்னென்ன சேர்க்கணுமோ அது எல்லாத்துக்குமே நம்ம பிப்புங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்கணுமோ வச்சுக்கலாம்.